ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காமதேனுவே நமோ நமः. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். இன்றைய பதிவில் நாம் கோமாதா பூஜையை பற்றி பார்க்க போகின்றோம். சிலர் என்னிடம் கோ பூஜை எவ்வாறு செய்ய வேண்டும், அதையும் தமிழில் எவ்வாறு சொல்ல வேண்டும், எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டனர். அதனால் இந்த பதிவை நான் வெளியிடுகின்றேன். கோமாதா வணங்க காரணம் என்ன? சில தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்காத நிலை ஏற்படும் பொழுது கோமாதாவுடைய பாலை கொடுத்து நாம் குழந்தைகளை வளர்க்கின்றோம். ஆகவே கோமாதா ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக தாயாக நமக்கு அமைகிறாள். நாம் கோமாதாவை வணங்க வேண்டிய நேரம் எது? காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள், மாலை 4:30 மணிலிருந்து 6 மணிக்குள் கோமாதாவை பூஜை செய்யலாம். கோமாதா அனைத்து தெய்வங்களின் உறைவிடமாக நம் முன்னோர்கள் பார்த்தார்கள். சரஸ்வதி, லட்சுமி, அன்னை பராசக்தி மும்மூர்த்திகளும் கோமாதாவின் உருவத்தில் உலா வருகின்றனர். வால்பகுதியில் அன்னை மகாலட்சுமி வசிக்கிறாள். இதைதான் நம் முன்னோர்கள் சாஸ்திரங்களில் கூறியுள்ளார்கள். அதனால்தான் நாம் வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்யும் பொழுது முதலில் கோமாதாவை அழைத்து கொண்டு கோ பூஜை செய்கின்றோம். மேலும் திருப்பதி செல்வோருக்கு காலை பகுதியில் முதலில் பெருமாளுடைய வாசற்கதவை திறக்கும் முன் கோ பூஜை செய்து வாசல் கதவை திறப்பார்கள். இதை அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கோமாதா பூஜை செய்வது எவ்வளவு சிறப்பு என்றால், ஒரு மனிதன் தங்கள் முற்பிறவில் செய்த அனைத்து தவறுகளுக்கும் பிராயச்சித்தம் தேடிக்கொள்ளலாம். அமாவாசை அன்று அகத்திக்கீரை கொடுப்பது ஏன்? அமாவாசை அன்று அகத்திக்கீரை நாம் கொடுப்பதனால் நம் முன்னோர்கள் அதனை உண்டு நமக்கு ஆசீர்வாதம் செய்கிறார்கள் என்பது ஐதீகம். தமிழர் திருநாளாம் அன்று மாட்டுப் பொங்கல் அன்றும் கோ பூஜை நாம் செய்கின்றோம். அது நாம் செய்யும் வழிபாடு. இதை தமிழர் காலந்தொட்டே இதை செய்து கொண்டு வருகின்றோம். கோ பூஜை என்பது தமிழ் இலக்கிய நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விஷயமாகும். மேலும் பசுமாடு இல்லாதவர்கள் தாங்கள் கோசாலைக்கு சென்றும் இப்பூஜையை செய்யலாம். எங்கு நாம் தேடினும் சிலருக்கு ஒரு ஐயம் வரலாம். நான் சிட்டியில் வசிக்கின்றேன், எனக்கு பசுமாடை ரோடில் பார்க்க முடியாது, யார் அதை வளர்க்கின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எவ்வாறு கோ பூஜை செய்வது என்றால், கோசாலை என்று கோயிலுக்கு பக்கத்தில் அமர்ந்துள்ளார்கள், அங்கு சென்றும் இப்பூஜையை நாம் செய்யலாம். கோ பூஜை செய்ய வேண்டிய பொருள்கள் என்ன? நாம் அன்றாடம் உபயோகிக்கின்ற சந்தனம், மஞ்சள், குங்குமம் மற்றும் வாழைப்பழம், கீரை, இவற்றை எளிய பொருட்கள். அதை வாளின் பகுதியில் வைத்து சாம்பிராணி புகை காட்டி கோமாதாவை நாம் வணங்கலாம். கோமாதாவிற்கு ஆகாரமாக பழங்களை தரலாம், கீரைகளை தரலாம். அவற்றை புசித்து கோமாதா தன் பசியை ஆற்றிக்கொண்டால் நாம் இந்து மதத்தில் அனைத்து கடவுள்களுக்கும் நாம் பூஜை செய்த பலனை நாம் அடைகிறோம். ஆகவே கோ பூஜை என்பது மிக சால சிறந்த பூஜையாகும். இதனை ஒரு மனிதன் விடாமல் கடைபிடித்து வந்தால் அவர்களுக்கு தொழிலில் நஷ்டம் வராது, வியாபாரத்திலும் மேன்மேலும் அவர்கள் பெருகுவர். அதே சமயம் ஆபீஸ் உத்தியோகத்தில் வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிட்டும் என்பது திண்ணம். அவர்களுடைய இல்லத்தில் கோமாதா பூஜை செய்பவருடைய இல்லத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்பது ஐதீகம். சரி, கோமாதா பூஜை செய்யும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? நமது பிரார்த்தனை என்ன? கோமாதா அன்னையே, சரஸ்வதி, லட்சுமி, பராசக்தி மும்மூர்த்திகள் அனைத்து கடவுள்களும்
ரூபத்தில் காண்கிறேன். நான் முற்பிறவியில் செய்த தவறுகளை மன்னித்தருள்வாய். நான் அளிக்கும் கீரை, பழங்கள் என்ற ஆகாரத்தை புசித்து எங்கள் முன்னோர்களை ஆசீர்வாதி செய்ய நீ தூண்டுகோலாக அமைவாயாக. நீ எங்கள் குழந்தைக்கு உன் இரத்தத்தை பாலாக கொடுத்து காக்கின்றாய். ஆகையால் தான் உன்னை நான் கடவுளாக பாவித்து வணங்குகின்றேன். இந்த தியாகத்திற்கு நாங்கள் கொடுக்கும் கீரைகளும் பழங்களும் ஈடாகாது தாயே. எங்கள் இல்லத்தில் லட்சுமி தாயார் நிரந்தரமாக தங்கை எங்களை ஆசீர்வதிப்பாக. இது ஒரு நன்றிக்கடன் கூறும் பூஜை என்று நாம் பிரார்த்தனை செய்யலாம். இது மிக பெரிய பதிவாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தீர்களானால், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காமதேனுவே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காமதேனுவே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் காமதேனுவே நமோ நமக என்று கோமாதாவை பூஜை செய்யும்போது உங்கள் மனதில் நினைத்து கொண்டு 108 முறை நீங்கள் மனதிற்குள் சொன்னாலும் அந்த பலன் உங்களுக்கு கிட்டும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.